தமிழ் மீடியம்ல படித்தேன். அகரம் எப்படின்னா உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்ட தான் போய் நின்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணேன். திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்ல போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல, எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனா எல்லாமே நான் லீகலா பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எங்க வீட்டுல வீடே இல்லாம இருந்தோம். ஆனா இப்ப எங்க அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். இந்த 10 வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்றவங்களுக்குலாம் ஒன்னு சொல்றேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். தேங்க்யூ.